ஜீவிதாவோட பெரிய சைஸ். அந்த கோயில்ல வந்து இத வந்து தீர்த்தமா கொடுப்பாங்களாமா. எல்லாருக்கும் வணக்கம். சரி பண்ணப்பட்டாங்க. அம்மா 2, ஜீவிதாவும் 2, அம்மாவும் 2. இது வந்து லவர்ஸ் டே கேக்கு. ஸோ அதனால வந்து சென்டர்ல வந்து ஒரு ரோஜா பூ. காதலர் தினத்துக்கு வாழ்த்துக்கள். கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே வாங்கி வச்சு வீட்டுக்கு போயிட்டு கேக் தயார் பண்ணலாம். பள்ளிவிலையுமே ரொம்ப பாலம் கட்டுறதுனால ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். கேக்காக பெருசாக ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தோம். அது வந்து பார்சல் ஆஃபீஸுக்கு வந்திருக்குன்னு கால் பண்ணாங்க. அது வெளியில் வரவும் நீங்களே பாருங்கள் அந்த சைஸு. ஜீவிதாவோட பெரிய சைஸு. ஸோ இதை தான் நம்ம இப்போ வீட்டுக்கு கொண்டு போனோம். பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறோன்னு. வெயிட்டாக இருக்குது. வெயிட் இல்லை, ஆனால் காற்றுல கிளியாமல் கொண்டு போகணும். அதான் மேட்ரு. பாருங்க ஒரு பெரிய சைஸ் ஃப்ரேம் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வெளியில் போய் பிஸ்கெட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அம்மாவும் ஜீவிதாவும் வந்துட்டு கிச்சனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு வெளியிலலாம் போயிட்டு வந்து ஃபேஸ்லாம் டல் ஆயிடுச்சு. போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து மாமா எர்த்தில் வந்து பீட்ரூட் ஜென்ரல் ஃபேஸ் வாஷ் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பீட்ரூட்டும் ஹைலூரானிக் ஆசிடும் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து எப்பயுமே வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். பீட்ரூட்டை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே பிங்காகவும் நல்லா க்ளோவாகவும் வச்சுக்கும். ஹைலூரானிக் ஆசிட் வந்துட்டு நம்ம ஃபேஸை வந்து ஜென்டிலாக வந்து எப்பயுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சோப் ஃப்ரீ. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசரை பற்றி சொல்லணும்னா இதுலேயும் வந்து பீட்ரூட்டும் ஹைலூரானிக் ஆசிடும் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து எப்பயுமே குறிப்பாக 48 மணி நேரம் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். உங்களுக்கே தெரியும் மாமர்த் ப்ராடக்ட் எல்லாமே வந்து மேட் சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால எல்லா விதமான ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆயில் ஃப்ரீ ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஃபேஸ் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் ஆயிலியாக இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான பயமும் வேண்டாம். நல்லா ஈஸியாக அப்சர்வன்சி ஆகிக்குது. நம்ம பூசி இருக்கிற இதே தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிங்கிஷாக க்ளோவாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் வந்து நான் ரெடி ஆகிட்டேன். அம்மாவும் ஜீவியும் வந்து அங்கே கிச்சனை ரெடி பண்ணிட்டாங்க. போகலாம். நீங்களும் மாமரத்தில் வந்து ப்ராடக்ட் வாங்கணும்னு வச்சிங்கன்னா அவங்க வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லுமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா இந்த மாதிரியான வெப்சைட்லேயுமே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வரைக்குமே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாமரத்தில் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து நம்ம சார்பாக வந்து அவங்க வந்து ட்ரீ பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே வந்து நம்ம மாமரத்தில் வாங்கலாம். ஸோ வாங்க எல்லோரும் நமக்காக தான் வெயிட்டிங்க, டக்குன்னு போகலாம். ஸோ இப்போ நானும் ஜீவியும் போயிட்டு ஈரோட்டில் வந்துட்டு நிறையா தேவையான பொருட்கள், அதுவும் இன்றைக்கி வீடியோவுக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய ஹெல்த்துக்கு, அப்பாவுடைய ஹெல்த்துக்கு தேவையான முக்கியமான நாட்டு மருந்து நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோம். அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஜீவி தான் வாங்கிட்டு வந்திருக்கா. ஆனால் அவங்க வீட்டில் ஃபுல்லாக நாட்டு மருந்து சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு வளர்ந்துட்டு வந்திருக்கா. அதனால் வந்துட்டு என்னென்னு நம்ம கேட்போம். ஆமாம், நாங்களாம் நாட்டு மருந்துனா நாட்டை விட்டே ஓடி போயிடுவோம். டெய்லி நைட் அப்படி பண்றீங்களே, நாட்டை விட்டு ஓடி போயிட்டு இருக்கீங்க. இப்போ என்னென்ன வாங்கியிருக்கு அப்படின்னு தெளிவாக சொல்லுது. இது வந்து உடம்பு சூட்டுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துருச்சு, அம்மாவுக்கும் வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. வெட்டி வேர் வந்து தண்ணியில் போட்டு குடிச்சா நல்லது. உடம்பு சூட்டு தண்ணிக்கும் சிறுநீரக கல் இருந்தாலும் நல்லது. அதனால இது வாங்கியிருக்கோம். கனி இது தேங்காய்ல போடுறாரு தானே? ஆமாம்மாங்க, மூந்து பாருங்க, வாசம் வரும் நல்லா. வெட்டி வேர் வாசம். தேங்காய்ல இதெல்லாம் போடுவாங்க. தேங்காய்ல தாங்க போடுவாங்க. அதான் பார்த்தேன், தேங்காய்ல போடுறது. சரி. இது வந்து ஏதோ ஒரு கோயில்ல வந்துட்டுமா, அந்த கோயில்ல வந்து இதை வந்து தீர்த்தமா கொடுப்பாங்களாமா. அங்க அந்த கோயில் போனா சிறுநீரக கல்லா போயிரும், கல்லு சரியாயிரும்னு சொல்லுவாங்களாமா. ஏன்னா இந்த தீர்த்தம் கொடுக்கறதுனால சரியாயிரும் அப்படின்னு சொல்லி. அது நம்ம வீட்லயே போட்டு நம்ம குடிச்சுக்கலாம். தீர்த்தம் பானைக்குள்ள வந்து அதை போட்டு வச்சா நல்லா இருக்குங்கம்மா. அது வெயிலுக்கு இன்னும் வெயில் காலம் தான் போடுறது. பானையில போட்டு. இதுவும் தேற்றான் கொட்டை வந்து அழுக்கு தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்கம்மா. கலங்கலா இருக்கிற தண்ணி எல்லாம் இருக்குல்ல, அது வந்து இது போட்டோம்னா தெளிஞ்சிரும். இது எவ்வளவு போடும்? நல்லா போடுறதுன்னு கொஞ்சம் இதுலயும் அது 2 போட்டா போதும். இதுல கொஞ்சம் அவ்வளவுதானா? கழுவிட்டு தான்.
கழுவிட்டு போனால் இந்த கலர் வரும் ஏற்கனவே. இது இவ்வளவு மட்டும் கட் பண்ணா போதுங்கம்மா. இதுல வந்து இதுல ரெண்டே எடுத்து ஒரு வெள்ளை துணியில சுத்தி பானையில போட்டு வச்சிட்டோம்னா போதுங்கம்மா. சரி, நம்ம செம்பு அண்டால போட்டு குடிக்கலாம். அதுலயே போட்டு செம்பண்ட தண்ணி நல்லது. அப்புறம் பானை வைக்கலாம். சோ இது ரெண்டும் தண்ணிக்காகவும் உடம்பு சூட்டுக்கு. இது வந்து ஒல்லியா இருக்கிறவங்க இது சாப்பிட்டா குண்டாவாங்க. ஐயோ, நான் குண்டா இருக்கேன். இது வந்து இது கூட இன்னும் வேற பொருள்லாம் சேர்த்து பண்ணுவாங்க, அதுல போடுவாங்க. தண்ணியில போட்டா ஒன்னும் ஆகுதுங்க. இது விலை அதிகமா? இது 20 ரூபாய் தான். இது 20 தாங்க. ஓ 20 தானே மேடம். இது வந்து 50 கிராம். இது 25 கிராம். இது 50, இது 50 கிராம். ஆமா. 50 கிராம் 50 கிராம் ரெண்டுமே 20 ரூபாய் 40 ரூபாய் வாங்கியிருக்கோம். இது வாங்கினா ரொம்ப நாளைக்கு வரும். இப்படியே ஒரு 2 மாசம் அளவுக்கு வரும். அடுத்து வந்து ஆவாரம்பூ பொடி. இது வந்துட்டு சுகர் இருக்கிறவங்களுக்கு குடிக்கலாம். அது தோல் நோய் இருக்கிறவங்க எல்லாம் குடிக்கலாம். உடம்பு வந்து பொன்னிறமாகும், நல்ல பளபளன்னு ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ இடுப்பு துண்டை கட்டிட்டாரு, மைனர் வந்துட்டாரு. இவ்வளவு நாள் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. இப்ப வந்து பழைய ஆள் வந்துட்டாரு. அது முக்கியம் கிடையாது, என்ன செய்ய போறோங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து செய்யறது கேக்கு தான் செய்ய போறோம். பிஸ்கட் வச்சு ஒரு கேக் செய்ய போறோம். ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். நான் என்ன லவ் ஸ்ட்ரீனமா அப்படி சொல்லுங்க. நீங்க காதலர் தினம். ஆமா, இன்னைக்கு நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா காதலர் தினத்தன்னைக்கு தான் காதல் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க. ஆமாம் கோபால். அதுக்கோசரம் உங்களுக்கோசரம் கேக் செய்ய போறேன். செஞ்சு நான் கொடுக்குறேன். நீங்க சாப்பிட்டு ஜாலியா கொடுப்பேன். போன் ஸ்பீக்கர்ல சொல்லி விடுவீங்க. சொல்லி விடலாம். வாயில வச்சு விட வேண்டியதா? வாயில வச்சு எல்லாத்தையும் வச்ச மாதிரி. ஆமா, இன்னைக்கு வந்து ரொம்பவே சிம்பிளா வீட்ல இருக்கிற பொருளை வச்சு கேக் செய்யலாம். அப்படின்னு எங்க அம்மா உருட்டுன்னு உருட்டும். நம்ம வேண்டாம், தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. கடையில தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் கிளிப்ப கூட நான் போடுறேன். கடையில பிஸ்கட் பிஸ்கட் நம்ம வீட்டுல செய்யணும். கடையில வாங்க பிஸ்கட் தான் செய்ய போறோம். அவர் வீட்டுல இருக்கிற பொருள் எங்கிற வீட்டுல சக்கரை வீட்டுல தான் இருக்குது. மாட்டுநாடா மானஸ்தன் வீட்டுல இல்லாதவங்க வீட்டுல இல்லாதவங்க இருக்காது. ரேஷன் கடையில 2 கிலோ 50 ரூபாய்க்கு தான் போடுறாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? இல்ல கடையில தான் வாங்கிக்கணும். ஆரம்பிக்கலாம். ஒரு லவ் சாங்கா போட்டு ஆரம்பிக்கலாம் வீடியோவை. லைட்டிங் ஓகேவா? அங்க போயிடலாம். நீங்க எந்த துண்டு போட்டு பண்றது, ஏன்னா எந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்க. எது ஈஸியா நான் இப்ப தோலால கை போடுறது. போட்டோ தான் போஸ்ட் பண்ணுங்க. நீங்க தான் ஸ்டெப் போடுங்க. அப்பா வச்சு இப்படி பண்ணுங்க. நீங்க பாத்து வச்சு காட்டியல. அவருக்கு கோவத்துல அந்த காட்டு வேண்டிப்பா. ஏதாவது ஸ்டெப் போடுங்க. இங்க அப்படி போட்டு என்ன ஸ்டெப் போடுறது? நான் இந்த போட்டே இப்படி பண்ணுங்க. மாவு இது கரைவாங்களேங்க. ஓட கை கடிட்டா. இல்லங்க ஐ லவ் யூ சொல்லுங்க. இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. என்னென்ன பொருள்னே தெரியாம பேந்த முழிச்சிட்டு இருக்க. நான் சொன்ன மாதிரி பிஸ்கட். சரி, பிஸ்கட் நல்லா தூள் பண்ணிக்கணும். தூள் பண்ணி பாலை ஊத்திக்கணும். பால் ஊத்தி ஈனோ இருக்குது. ஈனோ அதே மிச்சு போட்டு பால் ஊத்தி நல்லா அடிச்சு விட்டு சக்கரை போட்டு அடிச்சு விட்டு குக்கர் வச்சு கப்பலை ஊற்றி அடுப்பு வச்சா கேக்கு சூப்பரான ஒரு சுவையான பிஸ்கட் கேக்கு தான். ஆக்சுவலா நான் போய் மெடிக்கல்ல ஈனோ கேட்டா வேற எதையே கொடுத்துட்டாங்க. ஆனா பாப்போம். ஈனோ தாங்கண்ணே இல்லையா? இல்ல இது ஈனோ இல்ல, வேற என்னமோ. நான் ஈனோ பண்ற ப்ராசஸ் இப்படி வந்து 3 தோசை டீ தூள்ல வந்து சுக்கு ஏலக்காய் திப்பி அதெல்லாம் ஒட்டுக்கா மிக்ஸ் ஆகி பிரியாணி மாதிரி இருக்கும். இதுலயும் அதே மாதிரி தான் வந்து மசாலா டீ. இல்ல அதுல எப்படி சுக்கு ஏலக்காய். அந்த போனை உடைச்சு போடுங்க. வீடியோ எடுக்கும் போது தான் இப்ப போன் பண்றாங்க. யாரு? சாரி ஆண்டி.
அதான் எப்படி டீ தூள்ல வந்து சுக்கு, ஏலக்காய், திப்பிலி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் 3 ரோசஸ்ல இருக்கும். அந்த மாதிரி பிஸ்கெட்ல இந்த பிஸ்கெட்ல வந்து நம்ம கேக் செய்யறதுக்கான எல்லா இன்கிரிடியன்ட்டும் இருக்கும். இந்த பிஸ்கெட்னு தான் இல்ல, எந்த பிஸ்கெட்டும் போட்டுக்கலாம். இது வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஹாப்பி பிஸ்கெட். நம்ம சாக்லேட் ஃபிளேவர்ல இருக்கு. சந்தோஷம் பிஸ்கெட். காமெடி மொத்தமா வாட வைக்க வாய் வாங்கிட்டு வந்து சிரிக்க முடியும். நான் துண்டு போடுற ரகசியம் வந்து உனக்கு தெரியாது, அம்மாக்கு தெரியும். நானே சொல்லுவேன். இப்ப சொல்ல மாட்டேன், வீடியோ முழுசா பாரு. அதான் கேக் செய்யறாங்க. ஒரு கேக் செய்யறதுக்குள்ள ஒரு குடும்பமே சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. எல்லாரும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த இந்த டஸ்ட்பின் வந்துட்டு அங்க ஒரு மேட் போட்டு கீழே சின்ன மேட் வாங்கணும், போட்டு கீழே வச்சாச்சு. மேல ஃபுல்லா எதுவுமே இல்ல, தேவையான பொருள் மட்டும் தான் எல்லாரும். அப்ப லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் வந்து கிச்சன் வந்து கிளீனா வச்சுக்கோங்க, நீட்டா வச்சுக்கோங்க, ஆர்கனைஸா வச்சுக்கோங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து களம் இறங்கி நானே தனியாலாம் வந்து கிளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல விரும்பல. அம்மாவும் ஜீவிதாவும் கிளீன் பண்ணாங்க. கடைசியில வந்து போஸ்ட் மட்டும் கொடுத்தாச்சு. சரி வீடியோக்குள்ள போலாம். ஆமா சரி அம்மா, உங்க 2 பேத்துக்கு ஒரு போட்டிமா. மொத்தம் வந்து மொத்தம் எத்தனை பிஸ்கெட்? 10 பிஸ்கெட் பாக்கெட் இருக்கு. உனக்கு 5, ஜீவிதாவுக்கு 5. ஃபர்ஸ்ட் யார் அந்த 10 பாக்கெட்டு பிரிச்சு அந்த மிக்ஸி ஜார்ல கொட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கு. ஓகே ஓகே. அவசரப்பட்டு கொட்டினீங்கன்னா மண்டையிலே கொட்டுவேன். பொறுமையா கையில மட்டும்தான் யூஸ் பண்ணணும், கத்தி யூஸ் பண்ணக்கூடாது. நில்லுமா ஏமா இப்படி பண்ற? 1 2 3 ஸ்டார்ட். என்ன பண்ற ஜீவி? அம்மா 3, அம்மா 2, ஜீவிதாவும் 2, அம்மாவும் 2, அம்மா 3, ஜீவிதா 3, அம்மா 4, கடைசி 5. யாரு போட்ட போறா? ஓகே, இந்தா உனக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்துட்டு இருக்கு. ஒரு ஜார் வலி இருக்கு. மஞ்சிருமா? 5 ரூபா ரோட் ஓட்டனா மஞ்சள் ஒரு பவுடர் இன்னும் ரோட் போடுங்க அப்படியே போடுறோம். இது வந்து இந்த கேக் செய்யறது வந்து பிஸ்கட் அரைச்சிருக்காவே. நான் அதுக்கு குக்கர் சூடு பண்ணிக்கலாம். நான் குக்கர் அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் அடியில் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு சூடு இருக்கு. குக்கர் சூடு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, எப்படி ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து குக்கரை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்றோம். இந்த உப்பு நம்ம எதுக்கு போடுறோம்னா அடியில இருந்து வர ஹீட் வந்து ஈவனா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் கேக்குக்கு. அதனால தான் இந்த உப்பு போடுறோம். உப்பு போடாம செஞ்சோம்னா அந்த ஹீட் வர இடம் மட்டும் அப்படியே இதாக ஆரம்பிச்சிடும். அந்த கேக்குக்கு தேவையான அந்த டோ ரெடியா வர வரைக்கும் வந்து இது சூடாகட்டும். ஜீவி வணக்கம். ஜீவி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி மகனே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அவ்வளவு பேருக்கும் எல்லா மக்களுக்குமே காதல் தினத்துக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க, நம்ம பிஸ்கட் வந்து நல்லா அரைச்சி எடுத்துருந்தாச்சு. இது வந்து சக்கரை பத்தாது, அதனால கொஞ்சம் சக்கரை அரைச்சிருக்கோம். இந்த ஸ்பூன்ல வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நாங்க போட்டுக்கிறோம். போட்டு அரைச்சிக்கணும். அதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் வந்து பவுடர் பண்ணியாச்சு. இது அப்படியே இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்பயே கலந்துடணும். பால் ஊற்றிட்டு கலக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து சக்கரை ஒரு தனியா இருக்கும், பிஸ்கெட் ஒரு தனியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம வந்து சக்கரை போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ பால் ஊற்றி கலந்துக்கலாம். பால் எவ்வளவு ஊற்றணும்? பாலாகனே நம்ம ஒரு தோசை பார்த்து ஊத்துற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாங்க. ஒரு கிளாஸ் பால் ஊற்றினா சரியா இருக்கும். நான் ஊற்றுற அப்படி கலந்துருக்குங்க. அப்படியே குத்து மதிப்பா நம்ம கட்டியா இருக்கிற மாதிரி வேணும். இது பாருங்க, ஒரு கிளாஸ் பால் கூட ஊற்றல. சின்ன டம்ளர்ல தான் ஒரு கிளாஸ் பால் ஊற்றி இருக்கிறேன் நான். வந்து இது வந்து நம்ம கட்டில நல்லா கலந்துக்குவோம். ஏன்னா கட்டிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்காது. கட்டில நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பில் கொஞ்சமா ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா கலக்கி வச்சுட்டோம். இப்போ ஈன பவுடர் ஒன்று போட்டு இதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும், செம்ம ப்ளஃபியாக வந்திருக்கு. இதை நம்ம வந்து ரொம்பவும் ஸ்டைன் ரொம்ப கலக்காம அழகா வந்து இதை வலிச்சு பேட்டரில் போட்டு ஓவனில் வைக்க வேண்டாம், குக்கரில் வச்சிருவோம். அவன் எங்கே சுற்றி இந்த பேப்பர் வைக்கல, சுற்றி இந்த இங்கே அடியில் வச்சாலே போதும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம்
கீழே ஒரு 2 தட்டு தட்டுப்போம் குக்கர்ல கரெக்டாக ஒரு 45 நிமிஷம் வந்து வேகணும். ஸோ 45 நிமிஷமும் வந்து அடுப்பு வந்து சிம்லேயே தான் எரியணும். ஸோ 45 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாமாம்மா? பார்க்கலாம். ஏன்னா வேகமாக வச்சோம்னா தீஞ்சு போயிடும். அப்படியே மெதுவாக சன்னமாக வச்சு அதுலேயே அப்படியே வந்துடும். ஏன்னா குக்கர்லாம் உப்பு நல்லா சூடு ஏறிலாம் இருக்கும். குக்கர் ரொம்ப சூடாக இல்லை. A few moments later. ஸோ கேக் எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ வந்து அவுட்புட் வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே நாங்கள் எப்படி கேக் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மேலே உப்பி வரும்னு பார்த்தா சைடில் உப்பி வந்திருக்கு, உள்ளே உப்பவே இல்லை. எப்படி இருந்தால் என்ன, நமக்கு தேவை கேக்கு, அவ்வளோதான். ஸோ இது வந்து இப்போ கமத்தியெல்லாம் சூடு செம சூடாக இருக்குது. வெறுங்கையில் இது பண்ணி சுட்டுக்காதீங்க. கடவுளே கரெக்டாக வந்து கடவுளே கஷ்டப்பட்டிருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த பேப்பர் போட்டதுனால அழகா வந்துருச்சுங்க பாருங்க. சுத்தமா ஓட்டல. எப்படி இருக்கு டேஸ்ட்? சுகர் பக்காவா இருக்கு, செம்ம டேஸ்ட். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நீட்டா வந்திருக்கு. ஸோ அந்த விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கேக்குக்கு மேலே போடுற விப்பிங் க்ரீம் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்வீட் பைட்லேருந்து அந்த அக்கா தான் கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படி வருதுன்னு பார்த்தலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அக்கா வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னாங்க. வாங்கிட்டு வந்தோடனே போய் ஃப்ரீசரில் வச்சுருங்க, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சு லிக்விட் ஸ்டேஜில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். ஆமாம் ஆமாம். ஸோ நமக்கு லூஸாக தான் இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். போதும்ல? A few moments later. பாருங்க நம்ம வெப் க்ரீம் வந்துட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதெல்லாம் என் தம்பியா இருந்தா இது பண்ணும் போதே அக்கா 1 ஸ்பூன் கொடுக்கா 1 ஸ்பூன் கொடுக்கான்னு வாங்கி சாப்பிட்ருப்பான். அவன் இங்கே இல்லை, அதனால இது கொஞ்சம் தப்பிச்சிச்சு. நம்ம வந்து ரெட் கலருக்காக ஜிலேபி தூள் தான் போட்டிருக்கோம், அதனால தான் ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. உங்ககிட்ட ரெட் கலர் இருந்தால் நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். லவர்ஸ் டேக்கு செம்மையா இருக்கு. சரி சரி, அப்படியே அப்ளை பண்ணு. நம்மக்கிட்ட ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணுறோம். அதாவது பட்டர் பண்ணுவாங்கல்ல, ஆமாம், ஒரு நைஃப் இருக்கும், இந்த சிலிக்கான் மாதிரி இருக்கும். அதாக இருந்தால் அழகாக பெண்ட் பண்ணி கொடுக்கும், நம்ம அழகாக பண்ணலாம். இதில் பெண்ட் பண்ண முடியல. எப்படி வரப்போகுது தெரியல, பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக வந்து இந்த இதை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஃபைனல் டச்சாக வந்து நீ வைமா, இது வந்து லவர்ஸ் டே கேக்கு. ஸோ அதனால் வந்துட்டு சென்டரில் வந்து ஒரு ரோஜா பூ. வேலண்டைன்ஸ் டே. ஆக்சுவலா இது வந்து கிரீம்ல வச்சிருக்கணும். நம்ம இந்த கிரீம்க்கே வந்துட்டு ஒரு பாடு கட்டு ஒரு அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு ஒரிஜினலாகவே வச்சாச்சு. ஒரிஜினல் ஹாப்பி பர்த்டே. ஆமா, என்ன செலிப்ரேஷன் என்ன அது சொல்லி பழக்கமாயிடுச்சு. காதல் தினத்துக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கேக் வெட்டியாச்சு, வாங்க கேக்கு சாப்பிடலாம். எல்லாம் சேர்ந்து கேக் சாப்பிடலாம். பார்க்கவே செமையா இருக்கு. அப்படியே ஃபாரின் கேக் மாதிரி சூப்பரா இருக்குது. சாக்லேட் கேக் எப்படிமா இருக்கு? சூப்பர் இருக்குது. பிளாக் ஃபாரஸ்ட் சூப்பராக இருக்கு. அந்த க்ரீமு கேக்கு எல்லாமே சேர்த்து அப்படியே பிளாக் ஃபாரஸ்ட் ஆட்டமே இருக்கு, செம்மையா இருக்கு. மேல இந்த கிரீன் போட்டு சாப்பிட்றதுனால ஒயிட் ஃபாரஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இந்த கேக் பூரா எங்கள் ஜீவிதா. இந்த கேக் எங்கள் ஜீவிதா சாப்பிட்டுதே எந்திரிக்கணும். விடிய சாப்பிட்டு விடிஞ்சாலும் ஆமா பசியமா அப்படி சோறாக்குறதாலே மீறி பண்ணிடுறோம். அப்படியே அதான் வேண்டாம், கொஞ்சமா தூக்கிட்டு எனக்கு சோறு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன், பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ஜாப் நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்களா? நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் இனிப்பு வரல. இப்போ கேக்கெல்லாம் செஞ்சு கேக் வெட்டி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, அம்மா கேட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, டாடா, see you. வாங்க கேக் சாப்பிடலாம். ஆமா.